அடுத்த கொஸ்டின். இந்த காம்பவுண்ட் ஈத்தர் கொடுத்துருக்காண்டா. கீழே வந்து ஒரு ஹைட்ரோ கார்பன் கொடுத்துருக்கான். அதுக்கடுத்து அப்பா இது ஒரு கீட்டோன் கொடுத்துருக்கான். ஒரு ஆல்கஹால் நிறைய ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கு. இன்க்ரீசிங் ஆர்டரா பாயிலிங் பண்ண அட்ரா சக்க பாயிலிங் பாயிண்ட். இந்த ஒருத்தன் ஃபர்ஸ்ட் இருப்பானா ஆல்கஹால் இருப்பான். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா they can form intermolecular hydrogen bonding. ஸோ டி ஷுட் பி ஃபர்ஸ்ட். எத்தனை ஆப்ஷன் இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம எலிமினேஷன் கொண்டு வந்துருவோம். டி வந்து ஃபர்ஸ்ட் இருக்கணும். டி கடைசியா இருந்தா அவுட். டி முன்ன பின்ன எங்க இருந்தாலும் அவுட். டி ஷுட் பி ஃபர்ஸ்ட். இங்க டி ஃபர்ஸ்ட் இருக்கு, இங்க டி ஃபர்ஸ்ட் இருக்கு, இங்க டி இல்ல. ஐ மீன் பின்னாடி இருக்கு, இங்க நடுவுல இருக்கு. ரைட். இப்போ இந்த ரெண்டுலயும் நம்ம வந்து ஆன்சர் பார்க்கணும். இந்த ரெண்டுலயும் யார் வருவா அப்படின்ட்டு. காமனா இருக்கிறது என்ன? சி ரெண்டுலயுமே காமனா இருக்கு. ஓகே, அவங்களே கொடுத்துட்டாங்க. சி ரெண்டுலயுமே காமன். சி யாரு? கீட்டோன். ஓகே, டைப்போல்லாம் இருக்கும். அடுத்து பி ஆர் ஏ. பிசிக்கல் ப்ராப்பர்ட்டியில ஒரு மைனூட் ஏரியா இதை டிசைட் பண்ணுது. நேத்து பார்த்தோமா, லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம்னு நினைக்கிறேன். பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி ஈத்தர் பார்க்கும் பொழுது ஒரு மைனூட் ஏரியா. பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது, கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கும். அதை சொன்னேன், கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்குன்னு லெட்ஸ் சொல்லி. பிரான்ச். இல்ல, இது பிரான்ச் வராது. புக்கு கூட நீ எடுத்து பார்க்கலாம், வரிசையா கொடுத்துருப்பான். கொஞ்சம் கம்மியா இருக்கும். அன்எக்ஸ்பெக்டடா ஒருத்தன் கம்மியா இருப்பான். ஹைட்ரஜன் பாண்ட். இதை கிளிக் பண்ணி விட்டனா இங்க இருக்கான். எஸ், இங்க வா. எது ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கான்? டி ஃபர்ஸ்ட், சி செகண்ட், கீட்டோன் செகண்ட். அடுத்து யாரு? ஏ ஈத்தர், அதுக்கப்புறமா பி. ஸோ இந்த ஒரு ஆர்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரொம்பவே யூஸ் ஆகும் உங்களுக்கு. இதுல ஒரு முக்கியமான விஷயம், இந்த கம்பேரபிள் மாலிகுலர் மாஸை பார்த்துக்கோங்க. மாலிகுலர் மாஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் அவனுடைய பாய்லிங் பாயிண்ட் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அதையும் பார்த்துக்கணும். ஸோ ஆர்டர் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆல்கஹால், கீட்டோன், ஈத்தர், ஹைட்ரோ கார்பன்ஸ். இதுல இடையில இடையில இன்னும் ஒருத்தனை வைக்கலாம். அல்கைல் ஹாலைட வைக்கலாம். அல்கைல் ஹாலைட மிஸ் பண்ணிட்டான். அடுத்த தடவை கொஸ்டின்ல கேட்கறதுக்கான சான்ஸ் இருக்கு. இங்க இந்த கொஸ்டின், இந்த ஆப்ஷனா 13 10 12 கரெக்டா படிச்சுட்டு தப்பா அழுத்திட்டு வரக்கூடாது. நீட் தான் பிரச்சனை, ஜெயில பிரச்சனை இல்லை. ஏன்னா திருப்பி கிளியர் பண்ணிக்கலாம். சப்மிட் பண்ணும்போது வரைக்கும் நம்ம கிளியர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். எஸ். அதனால இங்க உனக்கு ஜெய் பொறுத்த வரைக்கும் உனக்கு பிரச்சனை இல்லை. ஆன்சர் நீ அப்பப்போ ஆல்டரேட் கூட பண்ணிக்கலாம். திடீர்னு ஞாபகம் வரும், ஐயோ வேற வருமேன்ட்டு மாத்திக்கலாம். இப்போ இங்க என்ன கொடுத்துருக்கான்? அந்த ப்ரோமினேஷன் ஆஃப் ஃபீனால் இன் சால்வெண்ட் வித் லோ polarity such as. இதையும் அப்படியே லைன் பை லைனா படிச்சோம், ஞாபகம் இருக்கான்னு தெரியல. CH3Cl ஆர் CS2 ரெக்வயர் லூயிஸ் ஆசிட் கேட்டலிஸ்ட் அப்படின்னு ஒரு விஷயம் கொடுத்துருக்கான். லூயிஸ் ஆசிட் கேட்டலிஸ்ட் தேவையா இல்லையா? நல்லா யோசிச்சு பாருங்க. புரோமினேஷனுக்கு இந்த லைன் அப்படியே சொன்னேன். இந்த லைன் அப்படியே என்சிஆர்டில இருக்கு. யாருக்கா ஞாபகம் இருக்கா? சார் தேவையில்லை, நாட் நெசசரி. தேவை இல்ல, தேவை இல்ல. ஏன்னா அவனே அந்த பீனாலே உங்களுக்கு என்ன பண்ணுவான் அப்படின்னா அதை கிட்டத்தட்ட உங்களுக்கு போலார் பண்ணி விட்டுருவான். பீனாலோ அந்த ஆக்சி குரூப்போ, ஐ மீன் மீத ஆக்சி குரூப்போ போலார் பண்ணி விட்டுருவான். we don't need. ஆனா என்ன ரெக்வர்ஸ் லூயிஸ் ஆசிட்னு போட்டிருக்கான். அடுத்து பாத்தீங்கன்னா the லூயிஸ் ஆசிட் catalyst polarize the bromine to generate. லூயிஸ் ஆசிட் கேட்டலேட் புரோமினோட ஜெனரேட், அது பொதுவாவே ஜெனரேட் பண்ணும். ஆனா இங்க தேவை இல்ல. ஆனா லூயிஸ் ஆசிட் ஜெனரேட் பண்ணுன்னு சொன்னது ஸ்டேட்மெண்ட், அதை ரிலேட் பண்றானா என்னன்னு தெரியல. ஆனா லூயிஸ் ஆசிட் நமக்கு பிஆர் பிளஸ் ஜெனரேட் பண்ணும். ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் நமக்கு தேவையில்லை, தப்பு. சி சார். என்ன கொடுத்துருக்கான்னு பார்ப்போம். கிளிக் பண்ணவே இல்லையா? ஆ, சி. பாத்தியா? இந்த கொஸ்டின் கிட்டத்தட்ட 26% தான் அடிச்சிருக்கான். இதுல டெஸ்ட் எழுதுனவன்ல ஒன்லி 26%. ரொம்ப ரொம்ப டஃப்பா ஃபேஸ் பண்ணிருக்கேன். ஏன் தெரியுமா? புக்கில் இருக்க அந்த லைன், நான் அதனால தான் லைன் லைனா ஃபாலோ பண்ணணும்னு சொல்லுவேன் சில கான்செப்ட் எல்லாமே. ஏன்னா ப்ரோமினேஷன் ஆஃப் ஃபீனால் சால்வெண்ட் லோ polarity such as. ஓகே, அவனே கொடுத்துட்டான். ரெக்வர் லூயிஸ் ஆசிட் தே சேயிங் த ஸ்டேட்மெண்ட். அதுக்கு அது பொலாரிட்டரா, அதுக்கு தேவை தானே படும் அப்படின்னு என்ன தலையாட்டம். ஆமா சார் தேவைப்படும் சார் அப்படிம்பியா? இல்ல தேவைப்படாது, சும்மா சொன்னேன் போ அப்படிங்கிற மாதிரி மார்க் குறைக்கிற மாதிரி. தேவைப்படுன்னு கொடுத்துட்டான், ஆனா அது தேவைப்படாது. இந்த இடத்துல தேவையில்லை. ஓசிஎஸ் இருந்தாலும் தேவையில்ல, ஃபீனால் இருந்தாலும் தேவையில்ல. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோ. அதே மாதிரி பொதுவா லூயிஸ் ஆசிட் பிஆர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவான். இது இந்த ஸ்டேட்மெண்ட் தான் இவனை நீ கேட்டது. யாருக்கு? இப்போ FeBr2 இந்த கண்டிஷன் இருந்தா தே ப்ரொடியூஸ் வாட் அப்படின்னா பிஆர் பிளஸ். அதுவே இதை எலக்ட்ரோஃபைல் தானே என்னப்பா? சார்? எனிதிங் வித் அது லூயிஸ் ஆசிட்னா எலக்ட்ரோஃபைல். Not anything with it. Only for alkyl halides, acyl halides, acylation, fetal graph acylation, fetal graph alkylation, and this halogenation. That's it. அவ்வளவுதான். எனிதிங்லாம் கொண்டு போக முடியாது.
ஓகே. குளோரினேஷன் குரோமினேஷன் ஒன்லி. இப்போ இதுவே எப்படி எழுதலாம்? FeCl3 Cl2. மக்கள்ஸ் எதுவும் டவுட்னா கேளுங்க, அமைதியா இருக்கக்கூடாது. AlCl3 Cl2. இல்லை எது வேணாலும் எடுத்துக்கலாம். தே ஆல் ப்ரொடியூஸ், இவன் Br பிளஸ் ப்ரொடியூஸ் பண்ணா இவெல்லாம் Cl பிளஸ் ப்ரொடியூஸ் பண்ணுவான். ஸோ கொஸ்டினை கவனிச்சுக்கோ. நோட்ஸ் எடுக்கணுங்கிற எடுத்துக்கோ. கொஸ்டின்ல இருந்து நோட்ஸ் நிறைய எடுக்கலாம். நார்மலா புக்கு நம்ம படிக்கும்போது கிடைக்காத விஷயம்லாம் கொஸ்டின், ஓ இப்படிலாம் பர்செப்ஷன் இருக்கா, இப்படி கேள்வி கேட்கலாமான்லாம் தோணும்டா. சொல்றேன், என் கடமைக்கு நான் சொல்லுதேன். இல்ல நீ எழுதுறியோ இல்லையோ எனக்கு தெரியாதுல. நான் சொல்லுத சொல்லிட்டேன். நீ பாத்துக்கோ. ஆண்டை விட்ட பாடு. ஓகே, அடுத்த கொஸ்டின் போட்டாம் பாரு, இடிய 2024. ஆஹா, பறக்குது பறக்குது. ஆஹா. Identify the major product A and B respectively in the following set of reaction A and B. கேட்டாண்டா கேள்வி. எப்படா இருக்கு இது? ஜாங்கிரியா இல்ல ஜெலேபியானே தெரியல. கண்டுபிடிக்கிறது அப்படி இருக்கு. சோ ஐடியா வந்து யோசிப்போம். இந்த இடத்துல கான்சென்ட்ரேட்டட் H2SO4 போட்டிருக்கான். கான்சென்ட்ரேட்டட் H2SO4 ஆல்கஹால் குரூப். H பிளஸ் அப்படியே மேல வருவான், சூப்பர் பேன் மாதிரி அப்படியே சூரிய ஒளியில மேல வருவான். டீஹைட்ரேஷன். எஸ், டீஹைட்ரேஷன் கரெக்டா சொல்லிட்டேன். அப்ப ஏ ஷுட் பி டபுள் பாண்ட். இந்த டபுள் பாண்ட் வரக்கூடாது. கொஸ்டின் ஒருத்தர பாத்துக்கிட்டா ஐடென்டிஃபை மேஜர் ப்ராடக்ட். ஆமாண்டா, இது ரொம்ப முக்கியம். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இல்ல சத்தியமா, அங்க பாரு. நீங்க இத பார்த்து கொஸ்டின் சும்மா அப்படியே பார்த்துட்டு கீழே ரியாக்ஷன் மட்டும் பார்த்துட்டு கீழே போயிடக்கூடாது. அவன் மேஜர் ப்ராடக்ட்டை மைனர் ப்ராடக்ட் கொடுக்கறதுக்கு ஒரு செகண்ட் ஆகாது. எப்ப நான் கொடுத்துருவான் சரியா. அதுல மேஜர் ப்ராடக்ட்டை பார்த்துட்டு திருப்பி கீழே வா. ஸோ கண்டிப்பா வந்து நமக்கு என்னன்னா ஏ இதுவா இருக்கணும். எலிமினேட் பண்ணிடுவோம். ஆப்ஷன் எலிமினேட் பண்ணுவோம். ரெண்டு ஆப்ஷன் எலிமினேட் ஆகுது பாத்தீங்களா, அசால்ட்டா. அதுவே அந்த ஹிண்ட் நம்ம போட்டது கரெக்டா அங்கேயே போயிடுச்சு பாருங்க. ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிட்டோம். இப்போ ரிமைனிங் தான் நம்ம யோசிக்கணும். என்ன பண்றது, என்ன 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 பண்ணணும் சார் அப்படின்னு யோசிக்கிறோம். ஹியர் வாட் வி காட் அப்படின்னா பிரிடின் பிரிடின் அண்ட் CS3Cl கொடுத்துருக்கான். இது நமக்கு இந்த ரீஏஜென்ட் பெருசா ஐடியா என்ன சார், பிரிடின் கொடுத்துருக்கீங்க, CS3Cl என்ன பண்ணும்னே தெரியலையே அப்படின்னா, ஒரு நிமிஷம் இருங்க. யாருக்காவது ஐடியா வந்துருச்சு? எனக்கு ஐடியா வந்துருச்சு டக்குன்னு. சார் இது சால்சிலிக் ஆசிட் பேஜ்க்கு மேல இருக்கும். Die. Benzene should be there for salicylic acid. Just tell me what kind of reaction. The salicylic acid form ஆகும், okay. அது இன்வால்வ் ஆகும். அது என்ன டைப் ஆஃப் ரியாக்ஷன்? ஒரு ஈல ஆரம்பிக்கும் நேம். எனிவன்? எனிவன்? எஸ்டரிஃபிகேஷன். அட்ரா, அவனே வேகமா சொல்லிடுறான். மத்த யாரு மேல யோசிக்கிறீங்களா என்னன்னு தெரியல. யாரும் யோசிக்காதீங்க, எல்லாருமே ஆன்சர் பண்ணுங்க. ஆல்கஹால் இருக்கு, அசைல் குரூப் இருக்கு, எஸ்டரிஃபிகேஷன். அப்போ இது கிடையாது ஆன்சர். ஆன்சர் ஷுட் பி பி. எவ்வளவு பேர் இதை ஆன்சர் பண்ணிருக்கான்னு பார்ப்போம். நம்ம கொஞ்சம் கெஸ் பண்ணோம், கொஞ்சம் கேள்வி கேட்டோம். ஆனா அங்க மக்கள் எப்படி இதை ஆன்சர் பண்றான்னு பார்ப்போம். 70% பேர் ஆன்சர் பண்ணிருக்கான். உன் பங்காளிங்க போட்டிக்கு வரவங்க எல்லாம் பயங்கரமா படிக்கிறான். கவனிச்சுக்கோ, 70% ரியாக்ஷனை கொடுத்தா. அப்போ எதுல அவன் மாற்றான்? தியரிட்டிக்கல்ல மாற்றான். ரியாக்ஷன்ஸ் எல்லாமே பாரு, எல்லாமே அடிக்கிறான். தியரிட்டிக்கல்ல அவனுக்கு படிக்க தெரியல, எங்க என்ன இருக்கு, எதுக்கு எக்ஸப்ஷன் லைன் கொடுத்துருக்கான்னு தெரியல. எல்லாத்தையும் காமனா ஃபாலோ பண்றான். ஸோ தியரி நீ ஸ்ட்ராங்கா இருக்கணும், ஞாபகம் வச்சுக்கோ. ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியா இருந்தாலும் சரி, தியரி ஸ்ட்ராங்கா இருக்கணும். அடுத்து 2024 தான். எவ்வளவு கொஸ்டின் வருது? விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் காம்பவுண்ட் வில் ரெடிலி ரியாக்ட் வித் டைலூட் NaOH. டைலூட் NaOH. எனக்கு ஆன்சர் வந்துருச்சு, நீங்க எப்படி கெஸ் பண்றீங்கன்னு பார்ப்போம். ஓகே, ரித்விக் செட் ஒரு ஆப்ஷன் போட்டிருக்கான். வேற யாரும் ஒரே ஒரு ஆப்ஷன். சும்மா 5 பேர் ஆன்சர் போட்டா போதும். 5 பேர் சும்மா ட்ரை பண்ணுங்க. இவன் வேகமா ரியாக்ட் பண்ணலாம் அவன் கூட அப்படின்னு. 5 பேர். கமான் 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 கமான். எனிஒன் யார் வேணா. ஆப்ஷன் யோசிக்காம ட்ரை பண்ணு. ஓகே, அட்டண்டன்ஸ் எடுத்துருவோமா? இன்னும் ஒரு 2 நிமிஷம் போட்டோம், அட்டண்டன்ஸ் எடுத்துப்போம். கமான், ஆப்ஷன்ஸ் போடுங்க மக்களே. கமெண்ட் பாக்ஸ், ஐம் வெயிட்டிங். டியர் பேரண்ட்ஸ், யாருமே ஆப்ஷன் போட மாட்டாங்க. எல்லாம் உட்கார்ந்து இருக்காங்க. என்னன்னு கேளுங்க பக்கத்துல. வாங்க வாங்க வாங்க. ஏய், ஒரு ஆப்ஷன் போடுங்கடா. ஏன்டா, என்னடாச்சு? ஸ்டன் ஆகி நிக்கிறீங்க எல்லாரும். அமிதஸ்ரீ தான் ஆரம்பிச்சு வைப்பாங்க எல்லாத்தையும். பாத்தியா, அமிதஸ்ரீ வந்தோடனே ரோகிணி வந்தாச்சு. ஸ்டீல் கன். ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, 2 பேர் போதும். அதுக்கப்புறம் நீங்க டைப் பண்ணாலும் டைப் பண்ணுங்க. சி ஆப்ஷன், பி ஆப்ஷன் எனக்கு கிடைச்சிருக்கா? இப்போ இதுல யாருக்கு அசிடிக் நேச்சர் அதிகமோ அவன் பேஸ் கூட வேகமா ரியாக்ட் பண்ணுவான். கான்செப்ட் முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். இதுல யாருக்கு அசிடிக் நேச்சர் அதிகமோ, என்னைய வச்சு பேசிக் நேச்சர். அசிடிக் நேச்சர் யார் அதிகமோ? ஃபீனாலை விட ஃபீனாக்சைடு மோர் ஸ்டேபிள். அப்ப இமீடியட்டா இவன் என்ன பண்ணலாம் அப்படின்னா H+ கொடுக்கலாம். ஸோ என்னைய கூட 48% மட்டும் தான் ஆன்சர் பண்ணியிருக்கான்.
கொஞ்சம் கொஸ்டின் பாரு, அந்த ரியாக்ஷன் டைப் மாறும் பொழுது நம்ம மாட்டிக்கிறான். இது பொதுவான வீக்னஸ். பொதுவான வீக்னஸ் அப்ப என்னென்ன பேட்டர்ன்? ஒன்னு ரியாக்ஷன் பேட்டர்ன், அதிகமா பார்த்த ரியாக்ஷன் பேட்டர்ன், அடுத்து தியரிட்டிக்கல் பேட்டர்ன், அடுத்து நியூமரிக்கல்ஸ். மூணு டைப் பார்த்தோம். மூணு டைப் பார்த்துருக்கோம். மெயின்ஸுக்கு மட்டும்தான் இந்த நியூமரிக்கல்ஸ் உள்ள வரும். நெயிட்டை பொறுத்த வரைக்கும் தியரிட்டிக்கலையும் ரியாக்ஷனையும் தெளிவா பார்த்தோம். சரியா? ஸோ பரவாயில்ல. எனிவே சூப்பரா ஆன்சர் பண்ணிருக்கீங்க. அந்த ஆன்சர் பண்ண யார் யார் சி ஆப்ஷன் போட்டிருக்கீங்க? ஒரே ஒரு ஆள் தான், ரோகிணி மட்டும் தான் சி ஆப்ஷன் போட்டிருக்காங்க. ஏன்னா பென்சின் ஃபினாலை விட ஃபினாக்ஸ் அடையான் மோர் ஸ்டேபிள், அதனால இமீடியட்டா ரியாக்ட் ஆகும். டு யூ வாண்ட் சி மீ? அடுத்து என்னது? மேட்ச் பண்ண சொல்லியிருக்கான். ஜூம் பண்ணிக்கிறேன். அதுதான் இல்ல, இது ஜூம் ஆகுது அது ஜூம் ஆகலடா. என்னடா இது? ஏங்க சார் என்னங்க இது? போட்டோ உங்களால ஜூம் பண்ண முடியாது சார். ஓ, பண்ண அது முடியாதா மேன்? ஓகே மேன், அப்ப எல்லாருமே என்ன பண்றீங்க, இந்த மாதிரி கிட்ட வந்து பாருங்க அப்படி. ஓகே, ஃபர்ஸ்ட் அன்லின் கூட டயசோனைசேஷன், டயசோனியம் வார்ம் வாட்டரு, NH2 வெளியே போயிடுவான். வார்ம் வாட்டர்னா ஃபீனாலு. ஏக்கு வந்து டூ. ஏக்கு டூ எங்கெங்க இருக்குன்னா ஒரே ஆப்ஷன் இருக்கு, தந்தானி நானி. ரொம்ப டஃபா இருந்துன்னு வச்சுக்கோயேன், அவனே இறங்கி வந்துருவான். ரொம்ப டஃபா இருந்துச்சுன்னா அவனே இறங்கி வந்துருவான். ஆன்சர் 86% பேர் ஆன்சர் பண்ணியிருக்கேன். எல்லாருமே அந்த ஒண்ணு வச்சு நான் சொல்லியிருப்பேன். சில ரியேஜன் வந்து இதெல்லாம் ஜெம்முடா ஹிடன்டா அப்படின்னு சொல்லியிருப்பேன்ல, அதெல்லாம் அங்க இருக்கும் பார். நம்ம இம்பார்ட்டன்ட் சொன்னதெல்லாம் ஒரே இடத்துல வந்துச்சு பார். ஸோ மக்கள்ஸ், ஒவ்வொரு சாப்டரும் நடத்துறேன்னா நடத்தும் போது உசுரை கொடுத்து நான் நடத்துவேன். ஓப்பனா சொல்றேன். சும்மாலாம் விளையாட்டு நடத்துற, உசுறு கொடுத்து நடத்துறது. நீ கொஞ்சம் கவனிச்சிட்டன்னு வச்சுக்கோயேன், எல்லா கொஸ்டினும் அடிக்கலாம். நீ கொஞ்சம் படிச்சுக்கலாம், சார் இப்ப நடத்திட்டாரு அப்புறம் படிச்சுக்கலாம் நினைச்சினா நான் ஒன்றும் பண்ண முடியாதுப்பா. அதே மாதிரி கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணும்போது நீங்க சண்டை போடுங்க, இன்ட்ராக்ட் பண்ணுங்க. என்னைக்கு கொஸ்டின் டிஸ்கஸ் இன்னைக்கு, ஆனா நான் சொல்லிட்டேன் ஸ்டார்டிங்லே அதிகம் பேசாதீங்கன்ட்டு. அதனால நீங்களும் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணீங்க. தேங்க்யூ. இவ்வளோ கொஸ்டின் வந்துட்டோம். நெக்ஸ்ட் கிளாஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க இந்த ஆப்ஷன், நீங்க கொஸ்டின் வந்தோடனே நீங்க போடுறது போடுங்க, அதை கண்டுக்க வேணாம். நம்ம அது சும்மா போட்டு விட்டுருங்க. ஏன்னா நீங்க என்ன ஆப்ஷன் போட்டீங்கன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல, இல்ல மத்தவங்க எப்படி அதை அப்ரோச் பண்றாங்க இதுலயே பாக்குறோம். 86%. அப்ப நம்ம கூட இருக்கவன் எப்படி நம்ம கூட ஒரே கிளாஸ் அட்டன் பண்றவன் கரெக்டா அதே போடுறானா, இல்ல அவனுக்கு டவுட் வருதாங்கிறதுனால அடுத்த கிளாஸ்ல இருந்து போஸ்ட் பண்ணிருங்க. அடுத்த கிளாஸ் வந்துட்டு இன்னும் ஒரு 10 15 கொஸ்டின் பார்த்துருவோம். இப்போ நீங்க எழுதின அந்த 1 மார்க்கை மட்டும் 20 நிமிஷம் ஆயிடுச்சா? மணி 9 ஆயிடுச்சு. அடுத்த கிளாஸ் அந்த 1 மார்க்கை டிஸ்கஸ் பண்ணிடுவோமா? 1 மார்க் பிளஸ் இவன் எழுதின அந்த இந்த கொஸ்டின் ரிட்டன் பேட்டர்ன் அதையும் டிஸ்கஸ் பண்ணிடுவோம். கொஞ்சம் இன்னும் ஒரே ஒரு கிளாஸ் மட்டும் டிஸ்கஸ் பண்ணிடுவோம். இல்ல வேணாம் சார் நெக்ஸ்ட் சாப்டர் போகணும்னாலும் போகலாம், ஐம் ரெடி. ஸோ இது உங்களோட விஷ். நீங்க குரூப்ல வந்து டைப் பண்ணுங்க என்ன பண்ணலாம், அடுத்து என்ன பண்ணலான்ட்டு. இப்போ லீவ் ஆயிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். குட் நைட். டெஸ்ட் ஏதாவது எழுதி அனுப்புங்க. பை பை, டேக் கேர். தேங்க்யூ சார். நைஸ் சார். பாய் சார். ஓகே மேன், பாய்டா பாய்டா. Thank you, sir. ஓகே. Thank அப்பா you. இப்பதான் சோகமா பாய் சொல்றாங்க பாரு. பை பை, தேங்க்யூ. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ.